Advances generally constitute the major part of the asset of the bank. There are large number of borrowers to whom variety of advances are granted. So bank பொறுத்த வரைக்கும் அட்வான்சஸ் தான் முக்கியமான காம்பனன்ட். நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயே பார்த்தோமா, லைக் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஸோ வந்து borrowers தான் மேக்ஸிமம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், மேக்ஸிமம் அவங்க தான் கிராண்ட் பண்ணிப்போம். இந்த ஆடிட் ஆஃப் அட்வான்ஸ் லொகேட் மேஜர் அட்டென்ஷன் ஃப்ரம் தி ஆடிட்டர்ஸ். ஸோ வந்து ஜென்ரலாக வந்து இந்த அட்வான்சஸ்லாம் ஆடிட் பண்ணுறப்போ ஆடிட்டர் வந்து ரொம்ப வந்து அட்டென்ஷனோட பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் கேரிங் அவுட் ஆடிட் ஆஃப் அட்வான்சஸ் தி ஆடிட்டர் இஸ் பிரைமரி கன்சர்ன் வித் ஆப்டெனிங் எவிடன்ஸ் அபவுட் தி ஃபாலோயிங். ஜென்ரலாக வந்து ஒரு அட்வான்ஸை வந்து ஆடிட் பண்ணுறப்ப நம்ம வந்து என்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து கன்சர்ன் பண்ணலாம். ஸோ ஆடிட்டராக வந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, the amount included in the balance sheet in respect to advance which are outstanding at the date of balance sheet date. So amount included in the balance sheet in respect of advance which are outstanding at the date of balance sheet date. ஸோ வந்து எந்தெந்த அமௌண்ட்லாம் வந்து அட்வான்ஸோ அது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த அமௌண்ட் ரெப்ரசென்ட் ஆக்சுவலாக வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வர அமௌண்ட் வந்து ஆக்சுவலாக பேங்க்குக்கு வர வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும், டியூவாக இருக்க வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் டியூ டு தி பேங்க்ஸ் ஆர் அப்ராப்ரியேட்லி சப்போர்ட்டட் பை தி லோன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகபிள் டு தி நேச்சுரல் அட்வான்சஸ். ஸோ வந்து அந்த அட்வான்சஸ் எல்லாத்துக்கு மேலேயுமே வந்து நம்மகிட்ட ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அதை பேஸ் பண்ணி லோன் கொடுத்துருக்கணும், அட்வான்ஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. தேர் ஆர் நோ அன்ரெக்கார்டட் அட்வான்சஸ்ன்றாங்க. அதுக்கப்புறம் the stated basis of valuation of advance appropriate and properly applied by the recoverability of advances recognized in their valuation. ஸோ நெக்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸில் பார்த்தோம்னா அந்த அட்வான்சஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து வேல்யூவேஷன் பண்ணிக்காங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரபிலிட்டியோட வேல்யூவேஷனும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அது ப்ராப்பராக அட்வான்ஸ் எல்லாமே ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது, கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறது, டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து அக்கௌண்டிங் பாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்களான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ நார்ம்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாமே வந்து எல்லா ப்ரொவிஷன்ஸும் கரெக்டாக இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஜென்ரல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். The auditor can obtain sufficient upper audit evidence about advances by study and evaluation of internal control relating to advances. இதெல்லாம் நார்மல் பாயிண்ட்ஸ் தான், படிச்சுக்கோங்க. I'm skipping this. Advances which are sanctioned during the year or which are adversely commented by RBI inspection team, concurrent audit, bank inspection etc. should be generally included in the auditor's review. Evaluation of internal control over advances. Okay. அடுத்த பாயிண்ட், அடுத்த ஹெட்டிங், எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் அட்வான்சஸ். The auditor should examine the efficiency of various internal control over advances to determine the nature, timing and extent of substantive procedures. In general, the internal control over advances should include the following. ஜென்ரலாக வந்து அட்வான்சஸ் இருக்குமா, அந்த அட்வான்சஸ்க்கு மேலே இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஜென்ரலாக வந்து மேனேஜ்மெண்ட் லைக் பேங்க் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆடிட்டர் எவாலுவேட் பண்ணுறாரு. எந்தெந்த பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா, the bank should make an advance only after satisfying itself first to the credit worthiness of the borrower and after obtaining sanction from the appropriate authorities of the bank. ஸோ வந்து பேங்க் எடுத்தோன்னே யாருக்கு கொடுத்துடக்கூடாது. பாரோவர் வந்து நல்ல ஒர்த்தியான பாரோவராக இருந்தாருன்னா அந்த பாரோவருக்கு பேங்கோட அப்ரூவல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி இருந்து அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் கொடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல் தி நெசசரி டாக்குமெண்ட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் பை தி பார்ட்டிஸ் பிஃபோர் அட்வான்சஸ் ஆர் மேட். அட்வான்ஸ் கொடுக்க முன்னாடி அந்த எம்ஓயு போடுறது, எம்ஓடி சைன் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாக்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாங்ஷன் அண்டு என் யூஸ் ஆஃப் ஃபண்ட் ஷுல் பி என்ஷூர்ட். ஸோ வந்து இப்போ ஹவுசிங் லோன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஹவுசிங் லோன் தான் யூஸ் பண்ணிட்டோம். லைக் ஹவுசிங் லோனுக்கு வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை போயிட்டு அவங்க ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கூடாது. ஸோ கரெக்டாக வந்து அந்த ஹவுசிங் லோன் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கணும். The sufficient margin specified in the sanction letter should be kept against security taken as to cover all any decline in the value thereof. The availability of sufficient margin needs to be ensured at regular interval. So generally வந்து security value வந்து 100 lakhs இருக்கு அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு 70 lakhs 60 lakhs கொடுப்பாங்க. ஸோ அந்த மார்ஜின் ஆஃப் 30% 40% வந்து கரெக்ட் தானா அப்படின்றத அவங்க என்ஷூர் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து செக்யூரிட்டி வேல்யூ வந்து ஃபர்தர் அப்கமிங் இயரில் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுதுன்னா இவங்களும் அந்த மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து கஸ்டமர்கிட்ட ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி டேக்கன் ஆர் இன் தி நேச்சர் ஆஃப் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எக்ஸெட்ரா, த ஓனர்ஷிப் சேம் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் தி நேம் ஆஃப் தி பேங்க் அண்ட் தி எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆர் ரீட்டன் அஸ் பார்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன். ஒருவேளை வந்து யாராச்சும் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் இதெல்லாம் வச்சு பேங்க்ல வந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த ஷேர்ஸோட ஓனர்ஷிப் எல்லாமே பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆல் செக்யூரிட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் இன் தி நேம் ஆஃப் தி பேங்க் ஆர் அதர்வைஸ் அக்கம்பைன்ட் பை a document sufficient to give title to the bank. ஸோ வந்து எந்த செக்யூரிட்டிலாம் வந்து ஜென்ரலாக வந்து எது பண்ணாலும் அது எல்லாமே வந்து பேங்கோட நேமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கணும், அதில் அவங்கள்ட்ட கண்ட்ரோல் கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சும்மா சின்ன குழந்தைங்க பாயிண்ட்ஸாக இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடிட் ஆஃப் ரெவன்யூ ஐட்டம்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி ஆடிட் பண்ண போகிறோம். ஒரு எடுத்தோன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க.
பார்த்துக்கோங்க. இன்கம்னா the following items are included. இன்கம்ல என்னென்ன வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஏன் வருமா, லைக் இன்ட்ரெஸ்ட்டு, டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் வரல இன்கம், அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேலன்ஸ் வித் ஆர்பிஐ அண்ட் அதர் ஃபண்ட்ஸுக்கு மேலே வர இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சிச்சுன்னா அது எல்லாமே வந்து இந்த 8 கீழே போடணும். அதே மாதிரி அதர் இன்கம்ல வந்து பார்த்தோன்னா இந்த கமிஷன் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ் பண்ணுறப்ப வர சார்ஜஸ், அதுக்கப்புறம் பேங்கிங் ஃபீஸ் வாங்குறாங்கல்ல அது, அதுக்கப்புறம் ரெண்ட் ஃப்ரம் லெட்டிங் அவுட் ஆஃப் லாக்கரில் வர ரெண்ட்டு. ஸோ லைக் இந்த மாதிரி என்னென்ன இன்கம் வரணும், என்னென்ன நார்மல் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்ன, அதுக்கப்புறம் அதர் இன்கம்னா என்னன்ற மாதிரி கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடிட் அப்ரோச் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். In carrying out audit of income, the auditor is primarily concerned with obtaining reasonable assurance that the recorded income arose from transaction which took place during the relevant period and pertaining to the banks, and there is no unrecorded income and the income is recorded the appropriate amount. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆடிட்டோட கன்சர்ன் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் கன்சர்ன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த இன்கம் வந்து அந்த ரெலவெண்ட் பீரியடுக்கு அரைஸ் ஆன இன்கமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் பார்த்தோன்னா வந்து எந்த ஒரு இன்கமும் வந்து அன்ரெக்கார்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்ண இன்கமோட அமௌண்ட் வந்து எல்லாமே வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். இது எல்லாமே வந்து ஆடிட்டோட கன்சர்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐஸ் டைரக்ஷன். இந்த RBI has advised that in respect of any income which exceeds 1% of the total income of the bank, if the total income is recorded on gross basis, or 1% of the net profit before tax, if the income is recorded on net cost, it should be considered on accrual as per accounting standard 9. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக பேங்கிங் இன்கம் வருது, அதில் பர்டிகுலராக நமக்கு ஒரு இன்கம் வருது, அந்த இன்கம் வந்து மொத்த இன்கம்லேருந்து கம்பேர் பண்ணுறப்போ மோர் தென் 1% இருக்குது அப்படின்னா அந்த இன்கம் வந்து அக்ரூவல் பேசிஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. If any item of income is not considered to be material as per the above norms, it may be recognized when received and the auditors need not qualify the report in that situation. Materiality இப்போ வந்து ஏதாச்சும் இன்கம் வந்து அதில் வந்து மெட்டீரியலாக இல்லை அப்படின்னா அது மேலே வந்து ஆடிட்டர் வந்து எந்த ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறது கிடையாது, அதை நார்மலாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு போயிட போகிறோம். அதுக்கப்புறம் ரெவன்யூ செர்டனிட்டி. The bank recognize income such as interest, fees and commission on accrual basis as it is earned. It is essential condition for accrual of income that it should be unreasonable to expect ultimate collection. In modern days banking, the entries for interest income or advances are automatically generated through batch process in the CBS system. CBS வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கோர் பேங்கிங் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இன்டரில் இருந்துச்சு, பட் ஆனால் கரண்ட்டாக இன்டரில் அந்த கான்செப்ட் இல்லை. கோர் பேங்கிங் சொல்யூஷன் இதுலாச்சும் பார்த்துருப்பீங்களே, இந்த வேர்டே கேள்விப்பட்டது இல்லையா? காலேஜில் பார்த்துருக்கீங்களா? ஜென்ரலாக இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக பண்ணுறோம்ல, அதான் கோர் பேங்கிங் சொல்யூஷன்றது மாதிரி. ஃபர்ஸ்ட் எல்லாம் மேனுவல் பண்ணிருந்தோம், இப்போ எல்லாருமே வந்து அந்த பேங்க் அவங்க பண்ணுற ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பேசிஸில் எல்லா டிரான்சாக்ஷனும் ஆன் பேசிஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அது லைக் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு, அவங்க எவ்வளோ பே பண்ணுன்றது எல்லாமே இன்ஸ்டன்ட் ரிப்போர்ட்டாக வருது இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்போ தான் மேனுவல் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா இப்போ லோன் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு பேங்க் கேட்குறோன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் சரி உங்களுக்கு மொத்தம் இத்தனை டியூ இருக்குது, இவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இதுக்கு இவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ்ன்ற மாதிரி எல்லாமே வந்துடும்ல, இன்ஸ்டண்ட்டாக வரும். அது எல்லாமே இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷனில் அந்த நார்ம்ஸ், பர்சன்டேஜ், ஃபீஸ் கால்குலேஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வந்திருக்க மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ அன்சர்டனிட்டி, அட்வான்ஸ் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டி, பில்ஸ் பர்ச்சேஸ், பில்ஸ் ஃபார் கலெக்ஷன்ஸ், renegotiations. The fees and commissions earned by the bank as a result of renegotiation or reschedule for renegotiation பேங்க் வந்து லைக் நெகோஷியேட் பண்ணி ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ரிவர்சல் ஆஃப் இன்கம்